அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ காலத்தின் ஒரு கட்டாயம் வந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதிகமான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அது எனக்கு ஏதோ பேசுன்னு தோணுச்சு, அதனால் நான் சொல்கிறேன். நல்லதுன்னு பட்டாக்கா எடுத்துக்கிடுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். பொதுவாகவே ஒரு ஒரு ரசிகனாக இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுபோல் விளையாட்டு ஒவ்வொரு துறைகள்லேயும் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்க தான் செய்யும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது இருக்க தான் வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுவும். ஆனால் நம்ம வாழ்க்கையே அதுக்கு பின்னாடி போய் நின்றக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய சொந்த தேவைகள், அவனுடைய முக்கியமான விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. அதையெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, அவங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்தணும். அவருடைய தாய் தந்தைகள் அவங்கள எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கிறத அவங்க உணரணும். அது சம்மந்தமான விஷயங்களில் போகணும். சரியா? அதை விட்டுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லியோ படம் வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட நானும் பார்க்குறேன், ஒரு 6 மாதம் ஒரே ஆர்ப்பாட்டமாக ஆரவாரமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் கூட சரி கிடையாது. ஏன்னா நேரம் ரொம்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் விட்டால் வராது, எல்லாருக்குமே தெரியும். நேரம் போயிடுச்சுன்னு சொன்னாக்கா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் நம்மளுக்கு படம் பார்க்குறோமா, தேட்டரில் பார்த்தோமா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சா, சந்தோஷப்பட்டோமா, வந்தோமா, அதோட முடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு ஓண்டு கத்திக்கிட்டு தேட்டரில் போயிட்டு பல இடத்துல தேட்டரோட கற்றுங்க முடிஞ்சு, அதோட வெளியே வந்துட்டாக்கா அந்த சப்ஜெக்டை முடிச்சு நம்மளுடைய டே டு டே விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிடணும். படிப்பு என்ன, அடுத்தது என்ன பண்ணலாம். ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே சேலஞ்சிங்கான காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வேலை கிடைக்கிறது எல்லாருக்கும் தெரியும். வேலை தேடி வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. என்னென்னமோ படிப்பு படிச்சுட்டு வர்றாங்க, ஆனால் வேலை இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்போ நம்ம என்ன அடுத்த ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் வேலைகள் இருக்குது, அது மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்தலாம். இல்லாட்டி தொழில் விஷயமாக எவ்வளோ விஷயங்கள் தொழில் சம்மந்தமாக, அது சம்மந்தமாகலாம் எவ்வளோ திங்க் பண்ணலாம். இல்லாட்டி சமுதாயம் எந்த அளவில் போயிட்டுருக்கு, என்ன மாதிரி போயிட்டுருக்கு, அது சம்மந்தமாக பார்க்கலாம். அரசியல் சம்மந்தமாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அரசியல் இன்றைக்கி சாக்கடையாக இருந்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி சாக்கடையான அரசியலை சரியான அரசியலை கொண்டுட்டு போகிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு மனுஷனும் நினச்சாக்க கண்டிப்பாக அதை செய்ய முடியும். சாத்தியக்கூறுகள் எவ்வளோ இருக்குது. நம்ம பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னு சொன்னாக்கா, தனிப்பட்ட ஒரு மனிதன் நினைத்து அவனுடைய எண்ணத்தை குறிக்கோளை ஒழுங்காக கொண்டுட்டு போகும்போது கண்டிப்பாக அது சாத்தியக்கூறு இருக்குது. அது எப்படி நிகழுங்கிறது அவனுக்கும் தெரியாது. அப்புறம் நிகழ்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் பிறகு எல்லாருமே பார்ப்பாங்க, என்ன அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டாப்புல அப்படின்ட்டு. இதுதான் உண்மையான யதார்த்தமான ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் இந்த படத்துக்கு பின்னால் போகிறது எனக்கு அவ்வளோ சரியாக படல. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு நடிகனாக இருக்கட்டும், நடிகையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு சம்பளம் இருக்குது, அவங்கவுங்க சந்தோஷமாக நடிக்கிறாங்க, வந்தாங்க போனாங்க. படத்தை பார்த்து சந்தோஷமாக கொண்டாடுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் பைத்தியக்காரனாக இருக்க வேணாம், நம்ம லூஸ் சட்டம் குதிச்சுக்கிட்டு இருக்க வேணாம். அந்த ஏற்கனவே கட் அவுட்லாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு 2-3 பேர்லாம் இறந்து போனாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கட் அவுட் வச்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு என்ன மாதம் சம்பளம் வரப்போகுது? ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அதனால் நம்ம படத்தை என்ஜாய் பண்ணோமா, நல்லா ஜாலியாக பார்த்தோமா. நான் பார்க்காத படமே கிடையாது. நான் ஆரம்பத்துலலாம் காட்சியிலேயே நான் போய் நிற்கிற ஆள். இப்போ எல்லாம் நம்ம உணர்ந்ததுனால நம்மளுக்கு அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது? இப்போ ஒரு ஒரு நடிகனாக இருக்கட்டும், ஒரு ஒரு வாழ்க்கையில் ரியல் லைஃப்பில் அது மாதிரி நடக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். படத்தை நம்ம ரியல் லைஃப் மாதிரி நினச்சிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க, அடுத்த நாளைக்கு இன்னொரு ஆக்டிங் பண்ணுவாங்க, அடுத்த நாள் இன்னொரு ஆக்டிங் பண்ணுவாங்க. அதுவும் நிரந்தரம் கிடையாது. கிட்டத்தட்ட இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் போச்சுன்னு சொன்னாக்கா அவருடைய கால் செட்டு போயிடும். அடுத்த ஒரு ஆள் வருவார், அவருடைய கேரியரை பார்த்துட்டு போயிட்டு இருப்பார். அப்போ என்னன்னாக்கா, ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒவ்வொரு நடிகைகள் போயிட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக தான் நம்ம எடுத்துக்கணும். லைஃப்பில் நல்ல உதாரணங்களை லைஃப்பில் வச்சுக்கலாம், சரியில்லாததெல்லாம் விட்டுறலாம். இன்றைக்கி எவ்வளோ படங்களில் பாருங்கள், எவ்வளோ வன்முறைகள். ஒரு கத்தி எடுத்து குத்துறான், பறக்கிறான், எத்தனை பேர் கொலை செய்கிறான், 100 பேர் வர்றான், மொத்தம் அடிக்கிறானா. இதெல்லாம் இங்கிலீஷ் படத்தில் அந்த காலத்தில் பார்ப்போம். அப்போ அதை கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். இன்றைக்கி தமிழ் படம், தெலுங்கு படம் எல்லாமே அப்படி தான் இருக்குது. எனிஹாவ்,
சொல்ல வந்த மேட்ரு என்னன்னு சொன்னாங்க, மெயினாக தயவுசெய்து உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் போங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஜாலி பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருங்க, தேட்டரில் போய் கற்றுங்க, டான்ஸ் ஆடுங்க, என்ன வேணுமாலும் பண்ணிக்கிடுங்க. தேட்டர் விட்டு வந்துட்டோமா அந்த சப்ஜெக்டை பற்றி பேசவே கூடாது. சும்மா இதே வேலையாக இயர்லி மார்னிங்கில் போயிட்டு படத்தை பார்க்குறேன், இன்னொரு ஊருக்கு போகிறேன், தேடி போய் பார்க்குறேன், அதெல்லாம் தேவையில்லை. 4 நாள் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் 4 நாளில் ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் கம்மியாகும். முதல் நாளில் தான் பார்த்தாகணும், ஒன்றும் சட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அதுவும் இல்லாமல் 1008 திரை விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காங்க, அதை பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவீங்க. அதனால் அதுபோல் கிரிக்கெட்டு இன்றைக்கி வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த காலத்தில் என்னுடைய லைஃப்பில் வந்துக்கிட்டு நம்ம படிப்பெல்லாம் கெட்டு போனதுக்கு ஒரு ரீசன் சொல்லலாம். கிரிக்கெட்டு எங்கள் ஊரில் கூட ஒரு ஆள் சொல்லுவார், கிரிக்கெட்டு தாலியாக இருப்பான் கிரிக்கெட்டுன்ட்டு. அது மாதிரி இப்போ எப்படின்னு சொன்னாங்க, கிரிக்கெட்டா போய் நல்லா விளாடுங்க, ஸ்போர்ட்டிவாக விளாடுங்க, ஒரு மேட்ச்சை பாருங்கள், பார்த்துட்டு அதோட வேலையை முடிச்சுக்கிடுங்க. மேட்ச்சு இப்போ கூட என்கிட்ட கேட்டேன்னாக்கா எல்லாம் சூதாட்டம் மாதிரி போச்சு. நான் கூட யூகே போயிருக்கும்போது அங்கே ஒரு இடத்த போய் பார்த்தேன். அங்கே வந்து பிட்டிங் வச்சுருக்காங்க, லைவ் பிட்டிங் இருக்குது. அப்போ யார் வின் பண்ணோம் யார் தோப்பாங்கிறது ஒரு பிட்டிங்கே வச்சுருக்காங்க, அஃபிஷியலாக வச்சுருக்காங்க. நானே அசந்து போயிட்டேன், என்னடா இப்படி அஃபிஷியலாக வச்சுருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஒரு கேரளாக்கார ஒரு ஆள் இருந்தார். பட் கேட்டேன், இது என்னங்க இப்படி வச்சுருக்காங்களே, எதுவும் பிரச்சனை இல்லைண்ணா. இல்லை அஃபிஷியலாக உள்ளது, இதிலெல்லாம் வந்து நீங்கள்லாம் வந்து தலையிட்றாதீங்க. நீங்கள் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு 10 பவுண்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் 100 பவுண்டு போயிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இந்தியாவை கட்டிலமாக இருந்துகிற போது அந்த காலத்துலேருந்து சொல்கிற லாட்ரி, அந்த லாட்ரி, இந்த லாட்ரி எல்லாம் வச்சுட்டு தான் வந்திருக்கு, பார்த்துட்டு தான் வந்திருக்கு. அதனால் எல்லாமே அப்படி தான், காமிக்கிற மாதிரி காமிப்போம், அப்புறம் மொத்தமாக நம்மள்டேருந்து உருவிடணும். கிரிக்கெட் பார்க்குறீங்களா, ஒரு ஹைலைட்ஸை பாருங்கள், 5 நிமிஷம் 10 நிமிஷம், இல்லாட்டி எண்ட் ஆஃப் தி மூமெண்ட்டு, இல்லாட்டி சில ஆளுக்கு வந்து செத்து போன மேட்செல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்கான். செத்து போன மேட்ச்னாக்கா இதுக்கு மேலே இவன் இன்னொருத்தவன் ஜெயிக்க மாட்டான் நல்லாவே தெரியும். இப்போ வந்துக்கிட்டு சிம்பிளாக சொன்னாக்கா, இன்னும் ஒரு 20 ஓவர் இருக்குது, 10 ரன்னு தான் வேணும், இல்லாட்டி 25 ரன்னு தான் வேணும், இன்னும் 8 விக்கெட் இருக்குது, இதை உட்காந்து பார்த்துட்ருப்பான். அது மாதிரி விஷயங்கள்லாம் நான் இக்னோர் பண்ணிவிட்டு டயத்தை வந்துக்கிட்டு சரியான முறையில் நம்மளுடைய உங்களுக்கு டைம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்கா பிறருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ நாலேஜுகள் இருக்கும் உங்களுக்கே தெரியாது. நம்ம சிந்திக்க தான் நம்மளுக்கு இது போல் விஷயங்கள்லாம் வெளிவரும். நம்ம பாட்டுக்கு படத்துலையும் கேம்லேயும் வீடியோ கேம்லேயும் இன்றைக்கி வந்து பாருங்கள், அதிகமான சின்ன குழந்தைகள் எல்லாருமே சரி, மொபைல் இல்லாத ஒரு வீடு இல்லாமல் போச்சு. அதுபோல் மொபைலை கொடுத்து எல்லாம் கெட்டு குட்டிச்சோராக போச்சு. கேம் விளாட்றேன் உருப்படாத சில என்னத்தை தான் பார்க்குறான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நானும் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதும் ஒவ்வொரு பிள்ளைங்க என்ன பார்க்குது ஏது பார்க்குதுன்னு சொல்லுவோம். பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு தலையெல்லாம் அப்பா என்னடா இது உலகம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்குது. சம்மந்தமே இல்லாத கார்ட்டூனு அது இது, அதாவது அறிவுக்கு நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயங்களே பார்த்துட்ருக்கோம். அப்புறம் எப்படி அறிவு வளரும்? பரிணாம வளர்ச்சி எப்படி வருங்க? ஒரு மண் வராது. இன்றைக்கி நம்ம இது போல் விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கணும். குழந்தைகளுக்கு நைட் நேரத்தில் மொபைலை கொடுக்குறது, இது போல் விஷயங்களை தவிர்த்துக்கணும். அதுபோல் ஸ்டூடெண்ட்டாக இருக்க நீங்கள் எல்லாருமே ஃப்யூச்சரை பற்றி நினச்சி பாருங்கள். எவ்வளோ துறைகள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் வந்து நம்ம வந்துக்கிட்டு அதுபோல் நம்ம சரியான முறையில் திங்க் பண்ணி போனோம்னாக்கா நம்ம பிறகு வந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நம்ம இப்போ கொஞ்சம் முயற்சி இப்போ ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா ஈஸியாக உங்களுக்கு வந்துக்கிட்டு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது போல் விஷயங்களில் வந்துக்கிட்டு டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதுபோல் நம்ம வந்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவியை பிறருக்கு செய்யலாம். முடியலையா நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட உதவி வாங்கிக்கலாம். அதிகமான விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களை பாருங்கள். இப்போ வந்துக்கிட்டு ஒரு எவ்வளோ இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சில மனிதர்களை பார்க்கலாம், பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிச்சைக்கார மாதிரி நம்மள்ட்ட ஆக்டிங் பண்ணுவாங்க. அவங்கள போல் இல்லாமல் பணக்காரர்கள் எவ்வளோ பேர் வந்துக்கிட்டு நல்ல உதவிகள் செய்கிறாங்க. அதுக்கு வந்து ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து நம்ம லூலு ஓனர் யூசுஃப் அலி அவர்களை சொல்லலாம். காரணம் என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு தருணமும் நான் பார்க்குறேன்,
அவங்க ஊருக்கு சார்ந்தவங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் டொனேஷன் கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப மெய்சில் இருக்க வைக்கிறது. சரியா? அதுபோல் விஷயங்களை நம்மளும் பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினைங்க, நல்லா நல்லா லக்ஸரி லைஃப் வாழணும்னு நினைங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் வந்து நம்ம சொந்த தேவைகள், இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ திங்க் பண்ணலாம், எவ்வளோ செய்யலாம். நேர்மையான வழியில் போய் எப்படி சம்பாதிக்கிறது, என்ன பண்ண ஏது பண்ணணுன்னு பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா உங்களோட லைஃப் வந்துக்கிட்டு அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா, மச்சான் 1000 ரூபா தெரியா, இல்லாட்டி அவன்கிட்டருந்து கொள்ளடிச்சிட்டு போகலாமா, திங்கிங் அப்படி தான் வரும். நேரம் பொண்ணானது, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். இது போல் வேறு ஒரு பதிவுடன் சந்திப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பிடிக்கலன்னா உங்களுடைய விஷயத்தை நீங்கள் என்ன எப்போதும் எப்படி செய்கிறீங்களோ நீங்கள் பாட்டு செஞ்சுட்டே போங்க. பிறகு நீங்கள் யோசனை வரும். இந்த வீடியோ இந்த பதிவை உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு யோசனை வரும், ஆஹா அப்போயே சொன்னாரடா ஒரு மனுஷன், நம்ம கேட்காம விட்டுட்டோமே அப்படின்ட்டு. அதனால் நேரங்களை வீணடிக்காமல் உங்களுடைய நேரங்களை பொண்ணானதை ரொம்ப சிறப்பாக யூஸ் பண்ணுங்கள். எதுலேயுமே சரி ஒரு லிமிட்டேஷனை வச்சுக்கிடுங்க. அது கேமாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், நீங்கள் கிரிக்கெட் பார்க்க போகிறீங்களா, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறீங்களா, எல்லாமே ஒரு டைம் லைன். வருஷம் ஃபுல்லாக நம்ம போக முடியாது டூருன்ட்டு. வருஷம் ஃபுல்லாக போனேன்னா போர் அடிச்சு போயிடும். அப்போ ஒரு வருஷத்தில் ஒரு 4 நாள் போகிறோமா, ஜாலி பண்ணோமா, வந்தோமா அப்படின்ட்டு இருக்கணும். அப்போ அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம சுயமாக உள்ள விஷயங்களை வந்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் 2-3 வாட்டி நினைவுபடுத்துறதுல தப்பு இல்லை. எவனோ ஒருத்தவன் என்னமோ பண்ணுறாங்கிறதுக்காக நம்ம வந்து குதிக்கிறது தான் தப்பு. சரியா? தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.